மக்களே, இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா, குளஞ்சியப்பர் கோவில். கோயில் விருதாச்சலத்துல இருக்கு. அந்த கோவில் வந்துட்டு எல்லாமே புதுசா தாங்க இருந்தது. இந்த மரத்துக்கு அடியில இந்த சிற்பங்கள்லாம் நான் எந்த கோயிலும் இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இந்த கோவிலுக்கு வந்துட்டு நாங்க வேண்டுனது நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு, நானு, எங்க அண்ணன், எங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இங்க வந்திருந்தோம். அவருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தாங்க. அது நடந்ததுங்கிறனால நம்ம இங்க குழந்தை தூக்கிட்டு வந்திருந்தோம். இந்த கோயில் வந்துட்டு 64 நாயன்மார்களுடைய சிற்பங்களும் வந்துட்டு கோயிலோட பிரகாரத்தை சுத்தியும் வச்சிருக்காங்க. ஒரு போர் அடிக்காம எல்லாரையும் ஒருத்தர பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு இடமாவும் இருக்குது. இது போக வந்து வெளியில பாத்தீங்கன்னாக்கா வனவிலங்குகள், அதாவது மயிலு. ஆனா இந்த மயில் விஷயத்துல மட்டும் எனக்கு ஒரு இது தோணுச்சு என்னன்னாக்கா, அது சிங்கிளா வச்சிருக்காங்க. போன ட்ரிப் 2 மயில் இருந்தான், இப்போ ஒரு மயில் இறந்து போச்சு போல இருக்கு. அது வெளியிலேயே விட்டா கூட நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மான் எல்லாமே கெடா மான் தாங்க வச்சிருக்கிறாங்க. அது என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது ஒரு விதமான டிப்ரெஷன்ல தான் இருக்கும். இது போக வந்துட்டு இங்க வந்து கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில போர்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்க கொடுக்காதீங்க, தேவஸ்தானமே பார்த்துக்கும் அப்படி சொல்லிட்டு. அப்படி இருந்தாலுமே வந்துட்டு வாசல்ல வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக சின்ன சின்னதா வந்து அந்த வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்கணும், அது ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்போம் நீங்க நினைச்சீங்கன்னா வாங்கி கொடுங்க. பட் ஆனா கோயில் நிர்வாகத்தின்படி அது நம்ம கொடுக்கறது வந்து மானுக்கு தான் பிரச்சனை. சிலது ஒத்துக்கும், சிலது ஒத்துக்காது. அதனால அவங்க சொல்றாங்க. கோயிலுக்குள்ள இந்த வியூ தாங்க நல்லா இருந்தது. அந்த சன்லைட்டை வந்துட்டு அந்த சாமி பிரகாரத்துல படும்போது அப்படியே அந்த கோல்டு கலர்ல மின்னுச்சு, நல்லா இருந்தது. இங்க தொட்டில் இருக்குங்க. இந்த கோயில்ல வேண்டி எதனா விஷயம், குழந்தை பிறகு குழந்தை வேணும் அப்படி வேண்டவங்க வந்துட்டு குழந்தை பிறந்துச்சுனாக்கா அந்த தொட்டில போட்டு ஆட்டணுங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி திருமணம் ஆயிடுச்சுனாக்கா இங்க வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போனோம். அதே மாதிரி வந்துட்டு திருமணமும் இங்க நம்ம இங்க ஒரு கோயில், வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்கு. அங்க அடிக்கடி வந்து நிறைய திருமணங்கள் நடக்கும். ஒரே தேதியில பார்த்தீங்கன்னா 10-20 திருமணங்கள் கூட நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயிலையும் ஒரு ஐதீகம் இருக்கு. நிறைய கல்யாணங்கள் வந்து இந்த முகூர்த்த தேதியில பாத்தீங்கன்னாக்கா அங்கங்க நடந்துட்டு இருக்குமா. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்றாங்க. அதுவே வந்து கொஞ்சம் குட்டிகலாட்டாவா இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த ஏரியால இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம்னா இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல வந்து வேண்டிக்கிட்டு நம்ம எதனா கட்டுறோம் அப்படின்னாக்கா அது நடக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம 100 ரூபா ஒரு பேப்பருக்கு நம்ம செலவு பண்ணணும். அவங்க தேவஸ்தானத்தில் கொடுத்தாக்கா அவங்க வந்து ஒரு லெட்டர் பேர் கொடுக்குறாங்க, சாமி பேர் போட்டு. அது வந்து நம்ம எழுதி கட்டணுமா. அதுவுமே நம்ம வந்து மடிச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க வந்து கட்டி கொடுத்துருவாங்க. அதை கொண்டாந்து இங்கே நம்ம கட்டிட்டு சாமி வேண்டிட்டு நம்ம கிளம்பிடலாங்க. நாங்கள் இதை பார்த்தோன்னே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் எழுதி கட்டுவோம். நம்மளும் லைஃப்ல ஏகப்பட்டது இல்லாமல் சிங்கிளாக தானே சுற்றிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எழுதி கட்ட ட்ரை பண்ணோம். நேரம் தேவஸ்தானத்துக்கு போயிட்டு எழுதி கொடுத்தோம். அந்த மாதிரி எங்கள் ஊர் பேர், எங்கேருந்து வந்திருக்கிறோம், இது எல்லாமே நம்ம அதில் எழுதி கொடுக்கணும். அவங்க அதுக்கப்புறம் தான் அது தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பேமெண்ட் பண்ணிட்டு சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே பேப்பர் பேனா வைக்க மாட்டாங்க. பேனா மட்டும் வைக்கிறாங்க, பேப்பர் தர மாட்டாங்க. இந்த மாதிரி எழுதி கட்டிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கே யாரும் வந்து நம்மளை தனியாலாம் வாட்ச் பண்ணிட்டுலாம் இல்லை. இவங்க கட்டுறாங்களா இல்லையா, வேற பேப்பர்ல கட்டுறாங்களா பார்க்கல. அதனால வந்துட்டு நமக்கு அது ஒரு பெனிஃபிட் தான் இருந்தது. அது தேவஸ்தானத்தில் கொடுக்கறது அவங்க கோயில் நிர்வாகத்துக்கு வந்து ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க. இது சித்தர் மடங்க. அந்த கோவில்லையே பாத்தீங்கன்னா இது ஒரு போர்ஷனா வச்சிருக்கிறாங்க. சித்தருடைய அமைவிடமா இருக்குது. இங்கேயும் சுத்தியும் பார்த்தாலுமே இந்த மாதிரி சிற்பங்கள் நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய செலவு பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க ஒரே ஒரு மைனஸ் என்னன்னாக்கா, எல்லா கோயிலும் நம்ம சொல்ற மாதிரிதான் ஒரு கிளீனிங் பண்றதுக்கான மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இங்க எதுவுமே இல்லை. ஹவுஸ்கீப்பிங் மாதிரி எதனா ஒன்று வச்சு கரெக்டா மெயின்டைன் பண்ணலாம். சுத்தியும் குப்பமோட போட்டு வச்சிருக்காங்க. கோயிலுக்கு வரவங்களோட அந்த இன்டர்ஃபேஸே மாறிடும். மற்றபடி இந்த கோயில் வந்துட்டு நெகட்டிவா எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஃபுல்லா பெயிண்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த நடப்பாதையா இருக்கட்டும், பாக்கி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த சுத்துப்புறத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுதான் சாமியோட உருவம் உள்ள இருக்கிறது. கீழே ஒரு சிலை இருக்கு தெரியுங்களா, அந்த சாமி தான் உள்ள இருக்காங்க. மேல இருக்கிறது வந்து அது சிற்பம். அதை நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீட் எழுதி கட்டிட்டு அங்கிருந்து டாட்டா பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வேண்டுனது நடக்கணுங்கிறது நம்பிக்கை. நடக்கும், நம்புவோம். எங்களுக்காக நடக்குதுங்க. இது கட்டி ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறோம். என்ன நடக்குது, திரும்ப இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.